ஆடிக்கிட்ட வந்து கால் வைக்கிச்சுங்க. ஆடிக்கிட்ட வந்து கால் வைக்கிச்சு. மாமா சந்தோஷமா பண்ணியா? சந்தோஷமா ஆடி பாடி குடிச்சிட்டு. ஆனா ஒண்ணு எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குதுடா. என் தங்கச்சிக்கு பசிக்குதாடா. பீ துண்டியா? பிரியாணி சாப்பிடுறீங்க? பிரியாணி பிரியாணி. பிரியாணி இட்லி தோசை சாப்பாடு எதுவா இருந்தாலும் குடுங்க. பரவாயில்லடா. நம்ம சௌகரியம் தான். நேரா அரண்மனைக்கு போறோம். சாப்பிடுங்க. கேள்விப்பட்ட இன்னைக்கு தான் சாப்பிட்டேன். சாப்பாடு குறையா சொல்ல முடியாது. என்ன ஒண்ணு ரசம் தான் தண்ணியா வச்சுக்கிறேன். ரசம் தண்ணியா இருக்க கட்டியா இருக்கா? இலையில நிக்கல மனாவே ஓடு தண்ணியா தான் இருக்கு. என் முன்னாடி கட்டி கட்டியா வைக்கிறா. அது எப்படிப்பா? சுத்தி எடுத்து நரி கிடக்குறா பாரு. ரசத்துல புளியம் கொட்டடாது. புளியம் கொட்டியாது. பரவாயில்லைங்க. அப்பளத்துல ஒரே உப்பு. அறிவாளி நீ. அப்பளத்தை ட்ரம்ல போட்டு வைச்சாங்களே. அப்ப உப்பு போட்டு வைச்சாங்க. ஒரு கால அது மக்கா சொல்ல மாட்டேன். உப்பு தாண்டா இருக்கும். அப்பளம் உப்பு தாண்டா இருக்கும். ஆனா சாமாத்திங்க. என்னப்பா வடி எண்ணெயில சுட்டுக்கறாங்க. எண்ணெயில சுட தண்ணில சுடுவாங்க. சுடுவாங்க மாட்டேன். நீ தாங்க போற. அண்ணா இங்க பாருங்கண்ணா. சாப்பிட்டே இல்லையா? சாப்பிட்டதுனால எனக்கு இப்ப தூக்கமா வருதுண்ணா. ராஜா போய் படுத்துக்குமா. போய் படுத்துக்கோ. தாராளமா படுத்துக்கோ. டேய் என்னோட தங்கை உறங்க போகுதா. நீங்கள் இருவரும் சர்வ ஜாக்கிரதையோடு. காவல் ஜாக்கிரதை. டேய் ஏசமா உறங்க போறாங்க. காவல சர்வ ஜாக்கிரதையா தூங்கிட போற. பாராவுசா சாப்பாடு கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டு தூக்கம் வருதுடா. சரி எதுக்கு நம்ம கஷ்டப்படணும்? நீ ஒரு மணி நேரம் படி நான் காவலுக்கு இருக்கறேன். அப்புறம் ஒரு மணி நேரம் நான் படுறேன் நீ காவலுக்கு இரு. ரெண்டு பேரும் மூச்சிட்டு இருக்கீங்க. சோப்ரே அப்படியே என்னடா மனம் நீங்க போஞ்ச ஊத்துங்க. ஏய் புத்தனடா பார்த்தா 2 மணி நேரம் ஆயி போச்சு. அதுக்குள்ள 2 மணி நேரம் ஆயி போச்சு. இப்போ ஊம்பிடுவா. ஆமா யாரு காவலுக்கு ஜாகத்தேரு. யாரன வந்து போற. அப்படிதான் பிரிவு போட்டு செய்யணும். படு ஜாகத்தை பாரவுசா. ஏய் 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரம் தூங்கிற. அம்மா நேரமா தூங்கிட்டான். நாட்டுல பராம கொச்சி பிரிக்கலும் ஒருத்த கூட வாய முடியாது. ஏன்னா நமக்குள்ள ஏன் சண்டை? நம்ம மீறி யாரு உள்ள போறாங்க? 2 பேருமே தூங்குவோம். வீட்டு கேட்ல கால. என் தங்கை உறங்கும் போது என் தங்கையின் கழுத்தில் இருக்க முத்தாரத்தை தேட வந்திருப்பா. இவனை சும்மா விடக்கூடாது. பணமரத்துல பண்ணி நடக்கூடாது நடந்து போச்சுங்க. இலவசமா பணம் போய் ஆடி பாடிட்டு உணவருத்திட்டு உடனே
மணி நேரத்துல ஐயோ அரண்மனை நெத்தில மூந்துட்டா கல்வனா ஆ விட்டு விட்டீர்களா? யார் உருத்தியா நாங்க யாரு பில்தடிக்கு பயில வேணாச்சே கையும் காலமா புடிச்சிட்டு அவனை ஏய் தரவனே எங்க காவல மீறி நீ போறியா? ஏய் போடுகல ஆலமரத்துல யாரோ உருப்பு கட்டி வச்சிக்கறாங்க அவுத்து வந்துக்கறேன் டேய் அதை விட்டியா விட்டியா ஓடு 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 நல்லா 21 இட்லி குண்டா மெரிக்கிறாங்க மகாராஜா பேர் வச்சுக்கிறான் பாரு பெருமாள் கோயில் கலிங்க நாட்டு பரிகாரம் எங்கள் நாட்டுக்குள்ளே புகுந்து அரண்மனைக்குள்ளே புகுந்து எங்கள் மகள் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது கட்டு காவல்கள் இவர்கள் கட்டு காவல்களை மீறி எங்கள் மகள் முகத்தில் கழுத்தில் இருக்க வேண்டிய முத்தாரத்தை களவாட வேண்டிய அவசியம் காரணம் இல்லாமல் எழுப்ப முடியாது. காரணத்தோடு களவாட வந்தேன். என்னுடைய நாடு செல்ல செழிப்பு வைக்க வராது. நாட்டிலே பஞ்சம் பசி பட்டினி ஏற்பட்டது. மக்கள் பசியால் வாழ்ந்தார்கள். மக்கள் பசியை போக்க என்னால் முடிந்தவரை பொண்ணு பொருள் கொடுத்து உதவினேன். ஆனால் அவர் பசி தீரவில்லை. ஆகையால் என்ன செய்வது தெரியாமல் கல்வனாக மாறினேன். செல்வ செழிப்பு மிக்க நாளா இந்த விஜயபுரி சாம்ராஜ்யம் இந்த விஜயபுரி சாம்ராஜ்யத்திலே இருப்பவர் எடுத்து இல்லாதவருக்கு கொடுக்கலாம் என்று முற்பட்டு ஓடி வந்தேன். ஏதோ சிக்கிக் கொண்டேன். உங்கள் வீட்டு வெளியாக நினைத்து என்ன ஐபிஎல் தொட்டு மேட்சா நடந்துக்கிட்டியா? சச்சின் டெண்டுல்கர் 100 ரன் அடிச்சு வர்றானா என்றா தவறு செய்தவன் தண்டனை அனுபவித்தே தர வேண்டும். இப்பேற்பட்ட கல்வனுக்கு சரியான தண்டனை மரண தண்டனை. அப்பா என்ன தவறு செய்தார்? எதற்கு அவருக்கு மரண வாங்கிலே எறும்பால் ஊத்தி சாவடிக்கலாம். நீதிமன்றத்தில் பெண்கள் வரக்கூடாது தெரியாது. ஏன் வந்தா அறிவு மண்ணின் மேலாக வரவில்லைடா. நாட்டு மக்களில் ஒருத்தியாக வந்திருக்கிறேன் நீதி கேட்பதற்காக. நாட்டு மக்களில் ஒருவரா நீதிக்காக வந்திருக்கேன். என்ன நீதிக்காக? என்ன தவறு செய்தார்? எதற்கு அவருக்கு மரண தண்டனை? அரண்மனையில புகுந்து முத்தாரத்தை களவாட துணிஞ்சிருக்காரு. முத்தாரத்தை களவாட துணிந்ததால் அவருக்கு மரண தண்டனை. ஆமா. எதற்காக களவாடினார்? அவருக்காக திருடினாரா? கிடையவே கிடையாது. நாட்டு மக்கள் பசியை போக்குவதற்கு திருடி இருக்கிறார். இப்படிப்பட்ட நல்லவருக்கு தண்டனை தரக்கூடாதுடா. நம்ம திருட வந்தவன போய் நல்லவன்ற என்னதான் சொல்றேன்? உங்களுக்கு சொல்றது புரியலையா? இப்ப நான் சொல்றேன் ஒரு விடுகதை விடுப்பேன். அந்த விடுகதைக்கு யார் சரியா பதில் சொல்றீங்களோ அவங்களுக்கு பணம் 10,000 டா. நீ சொல்ற விடுகதைக்கு பதில் சொன்னா பணம் 10,000. என்ன விடுகதை சொல்லு? என்ன விடுகதைமா? நமது நாட்டிலே மாந்தோப்பு இருக்கிறது. மாந்தோப்பிலே மாமரங்கள் இருக்கிறது. மாந்தோப்புல மாமரம் இருக்கு, தென்னந்தோப்புல தென்னமரம் இருக்கு, முந்திரி தோப்புல முந்திரி மரம் இருக்கு. என்ன பேசிக்கிறா? என்னையா கொண்டு பேசி வச்சிக்கிறீங்க? லூசு பேர் வரங்க ஆகுது. எதுக்கு அவசரப்படுறேன்? சொல்றது முழுமையா கேட்கணும். இப்படி அவசரப்படக்கூடாது. புரியுதா? மாந்தோப்புல மாமரம் இருக்கு, அந்த புளிய மரம் இருக்கும். நாங்களும் மாமரம் இருக்குன்னு தான் சொல்றோம். முழுசா கேளு. மாமரம் இருக்கிறது. அந்த மாமரத்திலே நிறைய பழங்கள் இருக்கிறது. அந்த தோப்பிற்கு பலத்த காவல் இருந்தும் தினமும் மாங்கனிகள் திருடு போகிறது. திருடு போகாமல் இருக்க வேண்டும் என்றால் யாரை காவலுக்கு வைத்தால் மாங்கனிகள் திருடு போகாது. யாரை காவலுக்கு வைத்தால் கனிகள் களவு போகாது. யாரை காவல் வைக்கலாம்? எனக்கு வந்துடுச்சு. பா அப்படியே போய் திரும்பினா சௌகரி பகுதி பாரு. போய் வந்துருங்க உட்காராத. எதுக்கு? நாத்தடிக்கும். டேய் நான் சொன்னா வந்துச்சு நீடா. விடுகதைக்கு பதில் வந்து விடுதுடா. விடுகதைக்கு பதில் நீ சொல்ற. சொல்லு. பணம் 10,000 நானே வாங்க. 10,000 கொடுத்தா குமுறி கொடுத்தா நாங்க பாக்குறோம் சொல்லு. இப்ப நம்ம நாட்டுல மாமரங்கள் நிறைய இருக்கு. ஆமா. பூ பூத்து காய் காய்த்து கனிகள் நிறைய இருக்கின்றன. பலத்த காவல் இருந்து கனிகள் திருடு போகின்றது. அப்படி திருடு போகாமல் இருக்க ஒரு பெரிய மதம் கொண்ட யானை. இது யானை இல்ல, பெருமங்கள் பானை. உதாரணத்துக்கு ஒரு யானையை கொண்டு வந்து வாயர் பண்ணி முன்னாடி நிக்க வைத்து விட்டா திருட வருவான். யானை பாப்பா பயந்து ஓடி விடுவான். கனிகள் களவு போகாது. எத்த 10,000 ஏ சங்கராஜ்ய மணினா 10,000 இன்னொரு 11,000 சேர்த்து 21,000 கொடுக்க அவருக்கு. எங்கிருந்தா புடிச்சாச்சு எல்லாம் சொல்றாரு பாரு. பெரிய மதம் கொண்டு யானை ஏத்தாந்து நீ திருட பார்த்து பயந்து ஓடுவான். ஏ யாரவன் திருட வரவன் கொஞ்சம் புத்தி சேர்த்து ஒரு தீபத்தி ஏத்தாந்து யானை எனக்கு காமிக்கிறான். யானை பயந்து ஓடுறோம். திருட திடிமோ மாட்டேனா? ஆமாங்க. நாங்க சடுனு
என்னப்பா உன் பிரச்சனை? கம்முதான் இல்லையா? டேய் கம்பதறானங்கறடா ஏய், சும்மா இரு மாடியா. யாரு இது? வெடி புண்ணாக்கு துணி மெரு உட்காந்து கிடக்குறதுனால தான் அவன் கை காமிச்சு கிடக்குறான். இதெல்லாம் அப்பப்போ பார்க்கணும், என்னன்னு சரி பண்ணணும். சரி விடு, பல்லுக்கரமும் பட்டாணி சாப்பிடுறான். அவ்வளவுதான் விடுங்க. ஐயா, கடிகள் கழுவு போகணும்னா கதை மட்டும் யாரையும் வேணாம், ஜீப் வந்தெல்லாம் வேணாம். நான் சொல்லிட்டு கேளு, கடிகள் கழுவு போகிறதுக்குன்னா ஒரே வழிதான். நம்ம நாட்டுல மாந்தோப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கிறாங்க. பூ பூத்து காய் காய்ச்சி பழம் பார்த்து திரும்பி போறான். 10 ஜேசி பேர்த்தா மொத்த மரத்தையும் பேர்த்து முதலுக்கு மோசம் போச்சு. நம்ம தான் முதல்ல வச்சு மரமே வைக்கலையா? என்ன வச்ச மரத்தையே தோண்ட சொல்றீங்க? இருக்கிற மரத்தை தான் பேத்துக்கிட்டா கனி அங்க திருடுவான். இவர்கள் 20 சொல்றது தவறு என்ன? அதுக்கு சரி நானே சொல்கிறேன். அந்த மாங்கனிகளை யார் திருடுகிறார்களோ அவர்களே அந்த தோப்பிற்கு காவல் வைத்து விட்டார். மாங்கனிகள் ஏன் திருடு போக போகுது? அதாவது திருடங்கிட்டே சாவி கொடுங்க போயிட்டான். அவன் ஜவுத்து திருடிட்டான். என்ன சொல்றான்? அவனுக்கே சாவி கொடுத்துருந்து. என்னமா சொல்றான்? அப்பா இங்க பாருங்கப்பா, நம்ம தலைமையில் பலத்தை காவல் இருக்கிறது. அத்தனை காவலை மீறி எனது முத்தாரத்தை திருட வந்திருக்கிறார் என்றால் எவ்வளவு பலசாலிகள் இருக்க வேண்டும், எவ்வளவு அறிவாளிகள் இருக்க வேண்டும். இவரை விட்டுவிடவே கூடாது. நமது நாட்டின் அத்தனை பதவி இருப்பா, ஒரு பதவியை கொடுத்து நம் நாட்டிலே வைத்துக் கொண்டார். அவர் ஏன் திருட போறாரு? பையன் சொல்லிட்டு உண்மைதாங்க. வேலை வெட்டி இல்ல திருடுறான். அவங்க ஒரு வேலை போட்டு கொடுத்து மாத்தவங்க சம்பளம் கொடுத்தா அவன் ஏன் திருட போறான்னு சொல்லிட்டு அதனால ஒரு வேலை போட்டு கொடுத்துவோம். சரி, என்ன பதவி காலியாக என்ன பதவி கொடுக்கலாம்? குதிரை கொடை தலைவன். குதிரை திருடி போய் வித்துருவான். செட்டாவாது. கோட்டை காவலன். வாட்டி வாடி சுத்தி முடுவான். நம்ம அம்மா தான் போனோம். போர்படை தளபதி. பகவான கூப்பிடுறேன். தகமையாற்று வரையும் கட்டெருமை போல சுறுசுறுப்பா திருவுறுப்பாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ராவணனை விட்டு பிரியாத கும்பக்கனை போல், துரியோதனை விட்டு பிரியாத கர்ணனை போல் எங்கள் குடும்பத்திற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். விட்டு விட்டு வரக்கூடாது. அப்பா இப்ப நந்தோடு போய் போன் பண்ணா போன் எடுக்கணும். செல்லு சுத்தா பண்ணக்கூடாது. அப்பா இப்ப நந்தோடு போயிட்டு வர போறேன்ப்பா. இப்பதானமா போய் வந்தா? அப்பா இப்ப மறுபடியும் போறேன்ப்பா. இப்பதானமா போய் வந்தா? அப்பா நான் சந்தோஷமா இருக்க போய் வர போறேன். இங்க இருக்கிறமா அவளை பார்த்து தான் சொல்றேன். நந்தோடு போய் வரேன். எங்கயோ எடுத்து பாஸ் ஆகுது. போய் வந்து கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி கல்யாணத்தை முடிச்சிடலாம். வாங்க ஐயா. என்னுடைய தந்தை எப்பேற்பட்ட பொறுப்பை பிடித்திருக்கின்றார்? தளபதி என்ற பொறுப்பை பிடிக்கின்றார். அதை எப்படி காப்பாற்ற வேண்டும் தெரியுமா? கடமை கண்ணியத்தோடு காப்பாற்ற வேண்டும். அப்படி மீறி ஏதாவது இருந்தால் மக்களை தலை தரையில் ஒரு